எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நாம ஒரு சின்ன அப்ளிகேஷன், ஒரு லோக்கல் அப்ளிகேஷன் தான். எண்ட் டு எண்ட் ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி வைப் கோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான அப்ளிகேஷன் தான். எனக்கு தேவைப்படுற ஒரு அப்ளிகேஷன் எதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூடியூப் வீடியோஸ், யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கண்டென்ட்லாம் வரும்போது, ஓகே அந்த கண்டென்ட்டை நம்ம மார்க்கெட்டிங்க்கு, நம்ம ரீபர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பூட் கேம்ப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம அதே கண்டென்ட்டை நம்மளோட பாணியில் எப்படி டெலிவர் பண்ணலாம். இன்னும் சொல்லணுன்னா அட்லி மாதிரி இன்ஸ்பிரேஷ்னலாக 10 வீடியோஸ்லேருந்து எடுத்து நாம் ஒரு வீடியோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டூல் தேவைப்பட்டுச்சு. அந்த டூல் என்ன அப்படின்னா, நான் வீடியோ யூஆர்எல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன், ஒரு சம்மரி அது எனக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த சம்மரியை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணிக்குவேன். நான் ஒரு வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிற டூல் தான். வெரி சிம்பிள் டூல். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆன்லைனில் நிறைய வெப்சைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வெப்சைட்டில் ஜஸ்ட் யூடியூபோட யூஆர்எல் கொடுத்தீங்க அப்படின்னா யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக யூடியூபோட டிரான்ஸ்கிரிப்ஷனை அதை டவுன்லோட் பண்ணி இந்த டைம்லைனில் இந்த இது வந்துச்சு அப்படிங்கிறது வந்து அது உங்களுக்கு சொல்லிடும். நம்ம இதை வந்து 2 பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ரொம்ப ஈஸியான அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஏஐ ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் அடிஷ்னலாக டிக்டாக் வீடியோஸ், இன்ஸ்டாகிராம் வீடியோஸ், இந்த மாதிரியானதெல்லாம் ஆட் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிக்குவோம். ஓகேவா? நான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக சின்னதாக்கிக்குவோம். ஏன்னா ஜஸ்ட் ஃபார் த டைம் கன்ஸ்ட்ரைன் பெர்ஸ்பெக்டிவ். யூடியூப் மட்டும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். யூடியூப் ஷார்ட்ஸ் அண்ட் யூடியூப் வீடியோ. இந்த இந்த ஃபஸ்ட் வெர்ஷனில் நாம் வந்து ஏஐ ஃபீச்சர்லாம் வந்து போக வேண்டாம். ஏஐலாம் வந்து லேட்டராக போவோம். நம்ம வைப் கோடிங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வைப் கோட் பண்ணலாம், எப்படி இந்த அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ண போகிற டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆன்டி கிராவிட்டி. ஆன்டி கிராவிட்டிங்கிற ஐடி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கர்சர் மாதிரி, கிளாட் கோட் மாதிரியான ஒரு ஏஐ அசிஸ்டண்ட் டூல் தான், ஆர் ஏஐ ப்ரோக்ராமர் ஆர் வைப் கோடிங் டூல், வாட் எவர் வே யூ வாண்டட் டு சே. பட் இட் அசிஸ்ட்ஸ் யூ அண்ட் இட் ஹெல்ப்ஸ் யூ டு கிரியேட். நமக்கு நாம் அது கூட கான்வர்சேஷனில் இருந்து நாம் அது கூடவே சேர்ந்து டெவலப் பண்ணுறதுக்கு அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஓகே, லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோட ஸ்கூல் கம்யூனிட்டி. ஐ வில் க்ளோஸ் டவுன் சம் ஆஃப் மை ஸ்கூல் கம்யூனிட்டி. ஓகே, பிஃபோர் கோயிங் இன் டு நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இஃப் யூ வாண்டட் டு ஜாயின் மை ஸ்கூல் கம்யூனிட்டி, ப்ளீஸ் ஜாயின் school.com/learnwithparam. நம்ம இங்கே வந்து மார்க்கெட்டிங்கையும் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, ஐ வில் க்ளோஸ் இட். ஆன்டி கிராவிட்டி ஸ்க்ரீனை வந்து இதுதான். இந்த ஆன்டி கிராவிட்டி ஐடியில் நான் வந்து ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆன்டி கிராவிட்டியில் எப்படி நம்ம இந்த அப்ளிகேஷனை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு சிம்பிளான ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். நான் வந்து பெரிய பிளானாக கொடுக்காம உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப். பட் ஒரு பெரிய டீட்டெயில்டு பிளானாக கொடுக்காம சிம்பிளான பிளான் கொடுக்குறேன். ஸோ அதோட க்ரியேட்டிவிட்டியை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ரிவ்யூ பண்ணுவோம். ஓகே, நான் யூஸ் பண்ணுறது வந்து ஜெமினி ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறேன். ஜெமினி ப்ரோ இருக்குது, கிளாட் ஆப்பஸ் 4.5 இருக்குது. இட்ஸ் அ ஃப்ரீ டூல். ஆக்சுவலாக ஃப்ரீ இல்லை, இட் ஹேஸ் ப்ரோ, பட் ஃப்ரீ வெர்ஷனில் வந்து நீங்கள் ஒரு நாள் 1.5 நாள் வரைக்கும் கோட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் 1 வீக் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்புறம் தான் வந்து ஒர்க் பண்ண முடியும். நான் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, பட் மோஸ்ட் ப்ராபபிளி ஐ வில் சப்ஸ்கிரைப். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆன்டி கிராவிட்டி. லெட்ஸ் டெஸ்ட் இட் அவுட். இன்னைக்கு ஒரு எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன் பண்ணி பார்த்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன க்ரியேட் பண்ணணும்? க்ரியேட் a simple app which transcribes YouTube video
and shots with timestamp. ஓகே, நான் வேறு எந்த டீட்டெயிலுமே கொடுக்கல. எனக்கு நோட் ஜேஎஸ் வேணும், எனக்கு பைத்தான் வேணும், எனக்கு டெய்ல்விண்ட் வேணும், எனக்கு டெஸ்க்டாப் ஆப் வேணும், எதுவுமே கொடுக்கல. அவன்கிட்டயே கொடுத்து அவன் என்ன பிளான் பண்ணுறான், அவன் எந்த ப்ராபபிலிஸ்டிக் மாடலை சூஸ் பண்ணி என்ன மாதிரி சூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு நாம் அதுக்கப்புறம் அந்த பிளானை வந்து ரிஃபைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போது வைல் ஏஐ வந்து பிளான் க்ரியேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எப்போவுமே எப்படி பண்ணுவோம், ஏஐ வச்சு பண்ணாலும் சரி, ஏஐ இல்லாமல் பண்ணாலும் சரி, நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சேம் வேல தான் வந்து பண்ணுவோம் இல்லையா? சேம் வே அப்படின்னா ஓகே, என்ன பிளான் பண்ணுறாங்கிறதையும் செக் பண்ணிக்குவோம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவோம், எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஓகே இதுதான் என்னோட பிளான், இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் எனக்கு வேணும், இந்தந்த டூல்ஸ் தான் யூஸ் பண்ணணும், இந்த ஃப்ரேம் ஒர்க் தான் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுப்போம். இந்த மாதிரி தான் என்னோட கோட் பேஸ் வந்து மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் கோட் பண்ணுவோம். இதுதான் வந்து ஏஐ யூஸ் பண்ணாமலே நம்ம பண்ணுறது. என்ன அப்போது வந்து பென் அண்ட் பேப்பர் எடுத்து ஓகே இதுதான் என்னோட டு டூ லிஸ்ட்டு, இந்த ஸ்டெப்பு தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு பாய்லர் பிளேட் க்ரியேட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவேன், இந்த ஃபைல் க்ரியேட் பண்ணுவேன், அந்த ஃபைலில் இந்த லாஜிக் க்ரியேட் பண்ணுவேன், இந்த லாஜிக் இங்கேருந்து கால் பண்ணுவேன். இது எல்லாத்தையும் வந்து இப்போ ஏஐ டேக் கேர் ஆஃப் பண்ணிக்கிடுச்சு. ஏஏ வந்து உங்களுக்கு ஒரு பிளான் அது கொடுக்கும். அந்த பிளான் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ப்ரொசீட் பண்ணுங்கள். அந்த பிளான் ஓகே இல்லை அப்படின்னா அந்த பிளானை ரிஃபைன் பண்ணுங்கள். அந்த பிளானை ரிஃபைன் பண்ணிவிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் பென் அண்ட் பேப்பரில் பண்ணிகிட்டு இருந்ததை இன்றைக்கி வந்து ஏஏ கொடுக்கும்போது ஓகே இந்த ஆர்கிடெக்சரில் தான் எனக்கு வேணும், இந்த மாதிரி தான் வேணும், இந்த ஸ்கேலில் தான் வேணுங்கிற டீட்டெயிலை கொடுத்து நீங்கள் வந்து அதை டெவலப் பண்ணுறீங்க. இது வந்து ஒரு புது ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்லேயும் அதை தான் பண்ணுவீங்க. என்கிட்ட இந்த மாதிரி மாடியூல்ஸ் இருக்குது, இந்த மாடியூல் இந்த மாதிரி பேட்டர்னில் தான் எழுதணும், இந்த ஃபீச்சர் நீ இப்போ வந்து எழுதணும், இந்த ஃபீச்சருக்கு இந்தந்த ஃபைலெல்லாம் போய் நீ ரீட் பண்ணி பாரு, இதில் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், டெக் டெப்ட் இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலை நீங்கள் கொடுப்பீங்க. அது ஒரு பிளான் க்ரியேட் பண்ணோம். அந்த பிளான் உங்களுக்கு சரியாக படலைன்னா எனக்கு இன்னும் 2 பிளான் கொடு அப்படின்னு கேட்பீங்க. அந்த பிளானை அது வந்து செக் பண்ணிவிட்டு ரீவிசிட் பண்ணிவிட்டு இன்னும் 2 பிளான் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும். நீங்கள் அப்போது சூஸ் பண்ணுவீங்க, ஓகே எனக்கு பிளான் ஏ பிடிச்சிருக்கு, பிளான் பி பிடிக்கல, ஆர் பிளான் ஏல இந்தந்த பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ, பிளான் பியில் இந்தந்த பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ, கம்பைண்டாக ஒரு ஹைப்ரிட் பிளான் கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அது ஒரு ஹைப்ரிடான ஒரு பிளானை கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுவீங்க டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ ஏஐ யூஸ் பண்ணாலும் சரி, ஏஐ யூஸ் பண்ணாமல் பண்ணாலும் சரி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து சேஞ்சே ஆகாது. ஒரு இன்ஜினியராக நீங்கள் என்னென்ன இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தீங்களோ சில விஷயங்களை ஏஐ வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. பட் முக்கால்வாசி விஷயங்கள் ஏஐ வச்சு ஸ்பீடப் பண்ணாலும் நீங்கள் தான் ஸ்டில் அந்த கோடிங்கை வந்து பண்ணுறீங்க. ஹேண்டை வச்சு கோட் பண்ணாலும் சரி, மைண்டை வச்சு கோட் பண்ணாலும் சரி, ஏஐ வச்சு கோட் பண்ணாலும் சரி, ஸ்டில் அந்த பிரெயின் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து தான் வருது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் வந்து நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, நமக்கு இப்போது ஏஏ ஆல்ரெடி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் கொடுத்துருக்கு, அது என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ண போகுது, யூடியூப் டிரான்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகுது, லூசிட் ரியாக்ட் யூஸ் பண்ண போகுது, ஒரு ஏபிஐ க்ரியேட் பண்ண போகுது, கிரியேட் அ போஸ்ட் எண்ட் பாயிண்ட். ஓகே, இதெல்லாம் ஓகே தான், குட் குட் குட். மெயின் லேண்டிங் பேஜ் வந்து கிளாஸ் மார்ஃபிக் டிசைனில் பண்ண போகுது, ஹீரோ செக்ஷன் கிளியர் டைட்டில் எல்லாம் கொடுக்க போகுது, செக்மெண்ட் வித் டைம் ஸ்டாம்ப் இதெல்லாம் பண்ண போகுது. ஓகே, இதுவும் ஓகே தான். குளோபல் சிஎஸ்எஸ் வெனிலா சிஎஸ்எஸ் தான் யூஸ் பண்ணுது, டெய்ல்விண்ட் இதுக்கு தேவையில்லை, அதனால் ஓகே. ஸ்லீக் டார்க் தீம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுது. எனக்கு என்ன அப்படின்னா இதில் நான் ஒரு எப்படி ரிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக, எனக்கு யூஐ இங்கே மேட்ரே கிடையாது, இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து இதில் காட்டுறேன். ஐ டோன்ட் வாண்ட் டார்க் தீம் அட் ஆல், கீப் இட் சிம்பிள் வித் லைட் தீம், and the CSS theme will be just around 2 colors, white and
பிளாக். நீங்கள் வெர்சல் நெக்ஸ்ட் ஜேஎஸ்லாம் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அப்ளிகேஷனுக்கு இவ்வளோ போதும், ஏன்னா இது ஒரு லோக்கல் அப்ளிகேஷன், எனக்கு ஜஸ்ட்டு தேவைப்படுற ஒரு அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் அவன் ஆட்டோமேட்டட் டெஸ்ட் பண்ண போகிறான், நம்ம மேனுவலாக என்பிஎம் ரன் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அவனோட இம்ப்ளிமெண்டேஷன் பிளான். எனக்கு ஓகே தான், ஏன்னா எய்தர் பைத்தான் ஆர் நோட் ஜேஎஸ் எனக்கு ஓகே தான். ஸோ ஐ கேன் ரீட் இன் தட் சென்ஸ். ரெண்டு லாங்குவேஜுமே ஓகே தான். ஸோ அதனால் ஐ வில் கோ வித் திஸ். யூடியூப் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆப்பு என்னென்ன டீட்டெயிலுங்கிறத போட்டிருக்கான். டெவலப்மெண்ட் என்ன பண்ண போகிறான், வெரிஃபிகேஷன் என்ன பண்ண போகிறான், யூஐ யூஎக்ஸ் என்ன பண்ண போகிறான். ஓகே. ஸோ நான் இப்போ வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை சப்மிட் பண்ணுவோம். ரிவ்யூ சப்மிட் பண்ண உடனே அவன் இம்ப்ளிமெண்டேஷன் பிளானை வந்து அப்டேட் பண்ணுவான். அப்டேட் பண்ணிவிட்டு the AI will start proceeding. So it already updated. Global C, yeah, light theme only. Strict black and white color palette, light theme only. Update பண்ண உடனே it started implementing. ஓகே. NPXY create next app latest, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்ன அது எக்ஸிக்யூட் பண்ண போகுது, எங்கே எக்ஸிக்யூட் பண்ண போகுதுங்கிறது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வைப் கோட் பண்ணும்போது என்னோட டிஸ்கையே வந்து டெலீட் பண்ணிருச்சு. அப்படிலாம் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. எல்லாமே வந்து ஏஐ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியணும் அது என்ன ரன் பண்ணுது, எப்படி ரன் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயிலை ஒரு இன்ஜினியராக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான், இன்ஜினியராகவோ நான் இன்ஜினியராகவோ ஹூவர் இஸ் யூஸிங் அண்ட் டூயிங் வைப் கோடிங், நீங்கள் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிடாமல் ஒன்றுக்கிட்ட சொல்லும் போது உங்களால் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம அக்செப்ட் பண்ணி ஸ்டார்ட் ஆகட்டும். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரே நாளில் ஒரு ப்ராடக்டை பில்டு பண்ணி அதை வந்து யூசர்கிட்ட கொடுக்கறது இல்லை. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எப்போதுமே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் மீ செக். சஜஸ்டிங் இன்புட், would you like to use React compiler? Okay, yes. It will create the application. அது ஆல்ரெடி அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு நாளில் முடிய போகிற விஷயம் இல்லை. நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்டிங் ஒன்று பில்ட் பண்ணுறீங்கன்னா ஆன் டாப் ஆஃப் இட் நீங்கள் பில்ட் பண்ணிக்கிட்டே போவீங்க. இட்ரேஷன்ஸாக நீங்கள் பில்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. இப்போ ஏர்பிஎன்பியோ உபரோ எடுத்துக்கோங்க. 15 வருஷமாக அவங்க பிஸ்னஸில் இருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாள் எழுதின கோடு இன்னுமே வந்து எக்ஸிஸ்டிங்கில் இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த கோடை ரிவைஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணி செக்யூரிட்டி பேட்ச் பண்ணி எல்லாமே பண்ணி தான் அவங்க இவ்வளோ தூரத்துக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஒவ்வொரு திருப்பும் டெவலப் பண்ணும் போதும் ஓகே இந்த கோடு வந்து ஒர்க் ஆகாது, இது எல்லாத்தையும் அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு நம்ம புதுசாக ஒரு கோட் பண்ணுவோம் அப்படின்னு யாருமே பண்ண மாட்டாங்க. நான் ஒரு ஹெட் ஆஃப் இன்ஜினியராக கடைசி ஒரு 9 இயர்ஸாக இருக்கேன். என்னோட இன்ஜினியரிங் டீம் யாராவது வந்து லெகசி கோட் எல்லாமே வந்து ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க ஜூனியர் இன்ஜினியராக தான் இருப்பாங்க. ஒரு சீனியர் இன்ஜினியரோ பிரின்சிபல் இன்ஜினியரோ வந்து அந்த மாதிரி பேச மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் அந்த டிசிஷன் மேக் பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருந்ததுனால நான் அந்த டிசிஷன் மேக் பண்ணோம் அப்படின்னு தான் அவங்க வந்து நினைப்பாங்களே ஒழிய இது பேட் இது குட் அப்படின்லாம் நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சாய்ஸ் இன்னைக்கு பண்ணுறீங்களோ அதுலேருந்து எப்படி ஆன் டாப் ஆஃப் இட் நம்ம பில்டு பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் தான் டிக்டேட் பண்ணணும். எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணிச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. பிஸ்னஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் ஸ்கேலபிளாக அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத திங்க் பண்ணுறது தான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட வேலை. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். npm install யூடியூப் டிரான்ஸ்கிரிப்ட். ஓகே, இன்ஸ்டால் பண்ணட்டும். லெட்ஸ் இன்ஸ்டால். லெட்ஸ் வெயிட் ஃபார் தேட். நான் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அது பிளான் பண்ணுது, இன்ஸ்டால் பண்ணுது, இதெல்லாம் பண்ணும்போது நான் ஏதாவது பண்ணணும்ல, சும்மா ஐடியலாக இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த வைப் கோடிங் அலோன். மற்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே வைப் கோடிங் சம்மந்தப்பட்டது இல்லை. ஜஸ்ட் பியூர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரேண்ட். இம்ப்ளிமெண்டேஷன் முடிஞ்சிருச்சா தெரியலையே.
Okay, I have updated the implementation plan to follow your requirement for the minimalistic light theme using only black and white. I have also initiated the Next.js project and installed necessary library. Okay, black and white themeல தான் வேணும்னு நான் கேட்டதுக்கு அப்டேட் பண்ணிருச்சு. Next.js project அதாவது பாய்லர் பிளேட்டையும் வந்து இனிஷியேட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லுது. ப்ளீஸ் ரிவ்யூ த அப்டேட்டட் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான். இஃப் இட் லுக்ஸ் குட் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, அதாவது ஒரு பாய்லர் பிளேட்டை க்ரியேட் பண்ணிட்டாப்ல, பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இன்ஸ்டால் பண்ணிட்டாப்ல, பட் இன்னும் பிளான் டாஸ்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணலை. டாஸ்க் இனிஷியல் டாஸ்க் மட்டும்தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காப்புல, மீதி டாஸ்க் இருக்குது. ஓகே, பிளான் எனக்கு ஓகே தான். உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு ஓகே அப்படின்னு நான் நம்பி ப்ரொசீட் பண்ணுறேன். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, அது என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏபிஐ ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணுது. ஓகே, க்ரியேட் பண்ணிக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்சியில் ஏபிஐ டிரான்ஸ்கிரைப் root.ts அப்படிங்கிற ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. நாம் அது உள்ள இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயிலை பார்க்கலாம். யூஆர்எல் இல்லை அப்படின்னா எரர் சென்ட் பண்ணோம். ஓகே, ஒரு இன்புட் வேலிடேஷன் யூஆர்எல் ப்ராப்பராக சென்ட் பண்ணியிருக்கா இல்லையாங்கிறத பார்க்குது. அதுக்கப்புறம் வீடியோ ஐடி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குது. வீடியோ ஐடி மேட்ச் ஆச்சுன்னா வீடியோ ஐடியை அந்த யூஆர்எல்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ஐடிக்கான டிரான்ஸ்கிரிப்ஷனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனை ஜேசானாக வந்து சென்ட் பண்ணுது. ஓகே, இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா டெவலப்மெண்ட் சர்வரை வந்து ரன் பண்ணுன்னு கேட்குறான். ஓகே, அதையும் ரன் பண்ணி விடுவோம். ஏன்னா ஆன்டி கிராவிட்டியில் வந்து இன்பில்டாகவே வந்து ப்ரௌசிங் ஃபீச்சர் இருக்குது. ஸோ அதாவே வந்து ப்ரௌஸும் பண்ண முடியும். அதை தான் இப்போ வந்து அது செக் பண்ணுது. ப்ரௌசரை ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி நாம் இப்போ ப்ரௌசர் தான் பார்த்துட்ருக்கோமா? எஸ், நாம் ப்ரௌசர் தான் பார்த்துட்ருக்கோம். அதுவே செக் பண்ணி பார்க்குது. ஃபஸ்ட்டு பேஜில் எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ அது என்ன முடிவெடுக்குதுங்கிறத பார்ப்போம். லெட்ஸ் சி. வியூ, கிளிக் அண்ட் வியூ. ஓகே, அதுவே ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து பார்க்குது. ஏபிஐ டிரான்ஸ்கிரைபுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்குது. ஆனால் அது இருக்காது. ஏன்னா இது போஸ்ட் எண்ட் பாயிண்ட்டு, கெட் எண்ட் பாயிண்ட்டு இல்லை. ஸோ அதுவும் வந்து இருக்காது. அப்படிங்கிறதுனால அடுத்து என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். சம்டைம்ஸ் ஏஐ வந்து இப்படி தான் ரொம்ப டம்ப்பாக வந்து நமக்கு பேசிக்காக தெரிஞ்ச விஷயம் அது வந்து ட்ரையல் அண்ட் எரரில் தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஈவன் தோ இட் ஹேஸ் ரீசனிங் கேப்பபிலிட்டிஸ். ஒரு ஏஐ ஏஜென்ட் எப்படி ஒர்க் ஆகும், என்னோட ஏஐ இன்ஜினியரிங் பூட் கேம்பில் நான் சொல்லி கொடுக்குறது இதுதான். ஒரு ஏஐ ஏஜென்ட் நீங்கள் பில்டு பண்ணும்போது நீங்கள் எப்படி ஒரு ஹியூமனாக திங்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் ஏஐ ஏஜென்ட்டும் திங்க் பண்ணும். பட் ஒரு ஹியூமனாக திங்க் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளத்தை, ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்ளத்தை நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க? ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை சின்ன சின்ன டிவைட் அண்ட் கான்குவர், சின்ன சின்ன சப் ப்ராப்ளம்ஸாக வந்து டிவைட் பண்ணுவீங்க. திங்க் லைக் அன் இன்ஜினியர் அப்படிங்கிறதே வந்து இதுதான், கான்செப்டே இதுதானே. ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்க்கை சின்ன சின்ன டாஸ்க்காக வந்து டிவைட் பண்ணுவீங்க. அண்ட் அப்புறம் அந்த சின்ன டாஸ்க்குக்கு ஈச் டாஸ்க்குக்கும் இந்த இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறத மேப் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அதை பண்ண ஆரம்பிப்பீங்க. அதை பேரலாகவும் பண்ணலாம், இல்லை சீக்வன்ஷியலாகவும் பண்ணலாம். பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொலைட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபைனலைஸ்டு டாஸ்க்கை வந்து உங்களால் பண்ண முடியும். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் அப்படி தான். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணுமா, கோடிங் பண்ணணுமா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணணும், எல்லாத்தையும் வந்து சின்ன சின்ன சப் டாஸ்க்காக வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இந்த சேம் பிரின்சிபல் தான் வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் க்ரியேட் பண்ணும்போது நம்ம பண்ணுறோம். சின்ன சின்ன டாஸ்க்காக அலாட் பண்ணி அதை ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிவிட்டு கடைசி கொலேட் பண்ணி அந்த டாஸ்க் அச்சீவ் ஆயிடுச்சா ஆகலையா, ஆகலைன்னா என்ன பண்ணணும், ஓகே இன்னும் அந்த டாஸ்க்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக அச்சீவ் ஆகலை, தென் கோ பேக் அண்ட் ஒன்ஸ் அகெயின் ட்ரை அகெயின். ஓகே, ஏஜென்ட் மறுபடி ட்ரை பண்ணுது, நம்மக்கிட்ட சம் இன்புட் கேட்குது, கன்ஃபர்ம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அது கிளிக் ஆகலை. ஸோ லெட்ஸ் ஸ்டாப் த ஏஐ ஏஜென்ட். அது சில விஷயங்களை பண்ணியிருக்குது, பண்ணதை செக் பண்ணி பார்ப்போம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்க்கலாம். npm run dev, இந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிடலாம்.
ஆல்ரெடி இந்த போர்ட் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால unable to acquire lock file, ஸோ அது ரன் ஆகலை. அப்போ என்ன பண்ணலாம், எல்எஸ் நாம் அந்த போர்ட்டை கில் பண்ணிட்டு நாமளே அதை ரன் பண்ணலாம். ஓகே, ஹியர் அந்த ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது, அதனால தான் வந்து நம்மளால் போர்ட்டை அசஸ் பண்ண முடியல. நான் அந்த போர்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடி ரன் பண்ணுறேன். ரன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளோட ப்ரௌசரில் லோக்கல் ஹோஸ்ட் 3000. ஓகே, டு கெட் ஸ்டார்டட் எடிட் page.tsx deploy now. ஸோ Next.js-ஓட டிஃபால்ட் பேஜ் தான் வருதே ஒழிய வேறு எதுவும் வந்த மாதிரி இல்லை. நம்ம மறுபடி இவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது என்ன கொடுக்கலாம்னா, நோ நீட் டு டெஸ்ட் யுவர் செல்ஃப் ஆன் ப்ரௌசர், ஐ வில் டூ மேனுவல் வெரிஃபிகேஷன். சின்ன அப்ளிகேஷன் தான், அவனே உட்காந்து பண்ணிட்டுருக்கான் அப்படின்னா நமக்கு டைம் கன்சம்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸோ அதை ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிடலாம். சொல்லிட்டு now the problem is home page isn't showing the right page, the correct content, rather it shows default content. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன் மீன்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்சி ஆப்பும் இருக்குது, ஆப்னு ஒரு தனி ஃபோல்டரும் இருக்குது, அதனால் அது வருது. இப்போ இதையே நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம அதை டீபக் பண்ணதுனால அதையே நம்ம வந்து கொடுக்கலாம். there are two app folders, src/app in the root folder. That is the reason for the issue. இப்போ அதால் ஆட்டோமேட்டிக்காக டீபக் பண்ண முடியும். இஃப் யூ ஹேவ் டிஃபிகல்ட்டி யூஸிங் ப்ளீஸ் ரிப்போர்ட். ஓகே, ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு. ரீலோட் ஐடிஇ ரீலோட் பண்ண முடியுதா பார்ப்போம். தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றுவோம். லெட்ஸ் see. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் அதே இன்புட் வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். லெட்ஸ் see. ஓகே, யூடியூப் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, இந்த இதுதான். நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடுவோம், ஏன்னா இதில் தான் எரர் அடிச்சுது. ஸோ மறுபடியும் எரர் அடிக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, த இனிஷியல் செட்டப் is working, but due to two app folder, src/app, the main page is showing with default Next.js page. இவ்வளோ மட்டும் ஃபஸ்ட்டு கொடுப்போம், அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஆல்சோ யூ டோன்ட் நீட் டு வெரிஃபை யூஸிங் automated browser, we will verify manually since the dev server is already running. அவன் ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம டயத்தை கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி டெவ் சர்வர் ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இட் வில் ப்ரொசீட். என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணோம், என்ன பிரச்சனை, எதனால் அப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கும். லெட்ஸ் see. ஓகே, இன்வெஸ்டிகேட்டிங் த டைரக்டரி இன்வெஸ்டிகேட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் இது என்னென்ன ஸ்டெப்பு பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதே ஸ்டெப்பு தான் நாம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவும் பண்ணுவோம் இல்லையா. அது டேரக்டரியை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிச்சு, அப்புறம் கம்பேரிங் லே அவுட் ஃபைல்ஸ், அதை லே அவுட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அது ஐடியா கிடச்சிருச்சு. நான் ஆல்ரெடி எனக்கு
Next.js ரொம்ப ஃபெமிலியர் ஆனதுங்கிறதுனால நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஆப்பும் ஸ்கேஃபோல்டில் பண்ணும்போது வந்திருக்குது, இது ஒரு ஆப் ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட்டும் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ மறுபடியும் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. என்ன பிளான் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். டாஸ்க்கை க்ளோஸ் பண்ணிடலாம். consolidate app directory to this. ஓகே வெரிஃபிகேஷன் நம்ம மேனுவல் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஐடென்டிஃபை பண்ணிருச்சு, இது பண்ணிடும். ப்ரொசீட். நம்ம இப்போ ப்ரொசீட் பண்ணி பார்க்கும்போது என்ன வருது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இந்த அப்ளிகேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு? இல்லை என் ப்ராம்ப்டில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், நீங்கள் பண்ணால் இதில் என்ன ப்ராம்ப்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஓகே, அக்செப்ட் பண்ணிட்டேன். அது என்னெல்லாம் பண்ணிச்சு, மூவ் பண்ணிச்சு, ரிமூவ் ஆப் ஃபோல்டர். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ அது மட்டும் பண்ணால் போதுமா? ஐ திங்க் ஓகே, இது மட்டும் பத்தாதே. என்பிஎம் கான்ஃபிக் சேஞ்ச் பண்ணலன்னா அது எப்படி ஒர்க் ஆகும்? லெட்ஸ் சி. ஓ, ஒர்க்கிங். ஓகே, கான்ஃபிக் தேவையில்லை போலையே. ஆல்ரெடி கான்ஃபிக் ஆட்டோமேட்டிக்காக வந்து src/ஆப்பையும் வந்து எடுக்கும் போல். ஸோ டைரெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம இப்போ ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஒரே ஒரு பக்கம், அந்த பக்கத்தில் இந்த யூஐயை வந்து காட்டுது, தெரியுதுல்ல? இந்த யூஐ வந்து காட்டுது. இந்த யூஐயில் நம்ம இப்போ யூடியூப் வீடியோ வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். லெட்ஸ் சி. நான் என்னோட யூடியூப் வீடியோவையே வந்து போடுறேன். ஏஐ ஷார்ட்ஸ், நான் கடைசியாக போட்ட ஏஐ ஷார்ட்ஸ்க்கான யூஆர்எல்லையே வந்து எடுத்துட்டு செக் பண்ணுவோம், டிரான்ஸ்கிரைப் பண்ணுதான்னு பார்ப்போம். இன்வேலிட் யூடியூப் யூஆர்எல் ஆர் வீடியோ ஐடி, இன்வேலிட் யூடியூப் யூஆர்எல் ஆர் வீடியோ ஐடி. ஸோ இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே எம்பர்ட் ஷார்ட்டு யூடியூப் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஒய் இன்வேலிட்? நம்ம என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத காட்டுவோம், செக் பண்ணி பார்ப்போம். இதுதான் எனக்கு வருது, இதுதான் என்னோட யூஆர்எல். it is a valid URL. Does this package support shorts? சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஷார்ட்ஸ் வீடியோஸை வந்து இந்த பேக்கேஜஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாது. பட் அங்கே பிரச்சனை அது இல்லை. பிரச்சனை வந்து இங்கேயே இது ஸ்டாப் ஆகுது, டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கே போகலை, இங்கேயே வீடியோ ஐடியிலேயே வந்து ஸ்டாப் ஆகுது. எதனால் அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஓகே, அதை நம்ம மறுபடியும் வைப் கோடுக்கே சென்ட் பண்ணிட்டோம். சென்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கு என்னமோ வீடியோ ஐடி எக்ஸ்ட்ராக்ஷனில் தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஐ ஹவ் ஐடென்டிஃபைட் த இஷ்யூ வித் ஷார்ட்ஸ் யூஆர்எல் இஸ் டியூ டு ரிஜெக்ட்ஸ் இன் த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஏபிஐ தட் வாஸ் கேப்சரிங் எக்ஸ்ட்ரா கேரக்டர் ஃப்ரம் த யூஆர்எல். ஓகே, லெட்ஸ் ப்ரொசீட். ஸோ நம்ம நினச்ச மாதிரியே இதில் தான் ப்ராப்ளம். அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னகட்டி லெட் இட் ஃபினிஷ். அது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத மறுபடி டிரான்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு யூஐயில் தெரியலை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் டிரான்ஸ்கிரைப் சக்ஸஸ்ஃபுல், ஆனால் அந்த டேட்டாவை இங்கே காமிச்ச மாதிரி தெரியல. ஓகே, அதையும் நம்மளே ஏஐட்டையே சொல்லுவோம். அடே ஏஐ, வேர் இஸ் த transcription shown in the UI? Make sure the UX is good and elegant. சும்மா போட்டு விடுவோம், என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். கன்சிடரிங் டிஸ்பிளே யூஎக்ஸ். ஓகே, செக் பண்ணுது. ஷார்ட்ஸ் இஸ் ஒர்க்கிங், பேக் அண்ட் ஃபிக்ஸ் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லுது. நமக்கு தெரியல, ஏன்னா இது ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, நம்ம நெட்வொர்க்கில் போய் செக் பண்ணியிருக்கலாம். கரெக்டு தான். ஒரு குட் இன்ஜினியராக நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது நெட்வொர்க்கில் அந்த டேட்டா ரிட்டர்ன் ஆச்சா அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம். நோ,
ஒன்றும் ரிட்டர்ன் ஆகலை. இதுதான் ரிட்டர்ன் ஆகிருக்கு. அப்போ அந்த இதில் ரிட்டர்ன் ஆகலை. இன் நெட்வொர்க் த டேட்டா விச் ரிட்டர்ன்ஸ் ஃபார் transcription is like this. ஸோ முதல்ல யூடியூப் டிரான்ஸ்கிரிப்ட் நாம் இப்போ டீபக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம செக் பண்ணணும். யூடியூப் டிரான்ஸ்கிரிப்ட் என்பிஎம் பேக்கேஜை ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். அந்த என்பிஎம் பேக்கேஜஸ் கேபபிள் இல்லையாங்கிறத நமக்கு தெரியணும். அது ரொம்ப பழங்காலத்து பேக்கேஜ் போல் 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, செக் பண்ணி பார்க்கலாம். என்பிஎம் டிரான்ஸ்கிரிப்ட் ஃபெச் டிரான்ஸ்கிரிப்ட் வீடியோ ஐடி அண்ட் இட் வில் ப்ரொவைடு த வீடியோ. எல்லாமே ஓகே தான். நம்ம அவைட்டும் பண்ணுறோம். எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ பிரச்சனை பிளானில் இல்லை. அதனால் நாம் என்ன பண்ணுவோம், பிளானை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே அவன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஏஐயோட கேப்பபிலிட்டி. நம்ம கரெக்டான ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக நம்ம ஒரு கரெக்டான பாத் நம்ம டீபக் பண்ணி சொல்லலை அப்படின்னா ஏஐ ஒரு அசம்ஷன் பாத்தில் போகும். அந்த பாத் கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். இப்போ ஏஐ என்ன பாத்தில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎக்ஸில் தான் பிரச்சனை, யூஐயில் தான் பிரச்சனை, அதை காட்ட மாட்டேங்குதுங்கிற பாத்தில் போயிட்டுருக்கு. பட் பிரச்சனை யூஐலையோ யூஎக்ஸ்லேயோ இல்லை, டேட்டாவிலேயே பிரச்சனை. நமக்கு ஜேசான் டேட்டாவே வரல. நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டேட்டாவே வரல. டேட்டா வரலைங்கும் போது யூஐ யூஎக்ஸில் காட்டுறதுக்கான ப்ராப்ளம் கிடையாது. மேபி யூஐ யூஎக்ஸ்லையும் பிரச்சனை இருக்கலாம். அது அடுத்த கட்டத்தில் செக் பண்ண வேண்டியது. அப்போ நம்ம கொடுக்கணும். இங்கே டீட்டெயில் அவனுக்கு கொடுக்கணும். கமெண்டில் the problem doesn't seems like UI alone. Maybe UI is right, but the API is returning empty. Data which returns in network tab like this. ஏன்னா எனக்கு என்ன டவுட்னா, நம்ம வீடியோ ஐடின்ட்டு ஒன்று 11 கேரக்டர்ஸ்ன்னு செக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுவே தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது 11 கேரக்டர்ஸ். இந்த கடைசி கேரக்டர்ஸை ஒழுங்காக அது பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம செக் பண்ணுவோம். லெட்ஸ் see. ஓகே செக் பண்ணுது. ஓகே, ஒரிஜினல் டெஸ்ட் யூஆர்எல்லையே வச்சு செக் பண்ணுது. இப்போ அது டீபக் டிரான்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டை க்ரியேட் பண்ணி செக் பண்ணி பார்க்குது. ஓகே, டிரான்ஸ்கிரிப்ஷன் செக்மெண்ட் நாட் ஃபவுண்ட். தெர் இஸ் நோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் யூடியூப் டிரான்ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ இப்போ அந்த டீபக்கை வச்சு மறுபடியும் ரன் பண்ணி பார்க்குது. மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கும்போது டிரான்ஸ்கிரிப்ஷன் வருதா? நோ, 0 செக்மெண்ட். எந்த டிரான்ஸ்கிரிப்ஷனும் இல்லை. மேபி ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு அது செக் பண்ணி பார்க்கணும். பட் ஏன் யூஆர்எல் வேற ஒரு யூஆர்எல்லை செக் பண்ணுது? தட்ஸ் த ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள டீபக்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூஆர்எல் அனுப்பியிருக்கோம், எக்ஸ்ட்ராக்டட் ஐடி, அவன் ஒரு ஐடி. ஓகே, இந்த ஷார்ட்ஸ் இருக்கா பார்ப்போம். யூடியூப் கேப்ஷன் எக்ஸ்ட்ராக்டர். ஓகே, அவனே பிளானை சேஞ்ச் பண்ணிட்டாப்புல. என்ன பிளான் சேஞ்ச் அப்படின்னா, புது பேக்கேஜ் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்காப்புல. அந்த பேக்கேஜ் பேர் யூடியூப் கேப்ஷன் எக்ஸ்ட்ராக்டர். பார்த்தீங்கன்னா பல ஃபைல் க்ரியேட் பண்ணுது. இப்போ உங்களுக்கு கோடிங் தெரியல அப்படின்னா ஒரு செஷனில், ஒரு வைப் கோடிங் செஷனில் நான் இத்தனை டீபக்கிங் ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய ப்ராடக்ட் பண்ணோம், வைப் கோடிங்கில் மட்டுமே ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். அது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இந்த மாதிரி ரேண்டமாக அங்கங்கே ஜென்ரேட் பண்ணி வச்சுருந்துச்சா இட்ஸ் அ நைட்மேர். நம்மளால் அதில் அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். நாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஓகே, அதையுமே ஏகிட்டேயே சொல்லுவோம், தம்புடு இதெல்லாம் க்ளீன் பண்ணி விடுப்பா அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுவே க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இது பண்ணல, செக் பண்ணி பார்ப்போம். Okay, let's test with the new one.
நியூ ஒன்னால் பண்ண முடியுதுன்னு நினைக்கேன். அது கொஞ்சம் டேட்டா எடுத்து கொண்டு வந்திருக்கு. ஸோ நாம் யூடியூப் டிரான்ஸ்கிரிப்ட் லைப்ரரி புரோக்கனாக இருக்கிறதுனால நாம் வந்து யூடியூப் கேப்ஷன் எக்ஸ்ட்ராக்டரை வந்து யூஸ் பண்ணுறோம். சூப்பர். ப்ரொசீட் பண்ணிடலாமா? ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடுவோம் என்ன ஏது அப்படின்னு. குட் குட், பட் மேக் ஷோர் டு clean all debugging files and move it to proper testing folder and file naming convention. இது ஒரு பாயிண்ட்டு. அதாவது சும்மா அங்கங்கே டீபக்கிங் ஸ்கிரிப்டாக க்ரியேட் பண்ணாமல் ப்ராப்பராக டெஸ்ட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே போடு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, clean up any non-used YouTube related packages we import. நம்ம இம்போர்ட் பண்ண ப்ரீவியஸ் பேக்கேஜை வந்து டெலீட் பண்ணோம்ல, அது பாட்டுக்கு ஆட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, நான் 10 ஃபீச்சர் டெவலப் பண்ணேன்னா 10-15 பேக்கேஜஸ் ஆட் பண்ணிச்சுன்னா ஈச் பேக்கேஜுக்கும் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரும். நாம் அதை அப்டேட்டே பண்ண மாட்டோம். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வல்னரபிலிட்டி பிரச்சனை வரும். ஆடிட்டில் வந்து பிடிச்சிக்குவானுங்க, என்னப்பா எந்த வல்னரபிலிட்டியுமே க்ளீன் பண்ணல அப்படின்ட்டு. ஸோ அதை க்ளீன் பண்ணுறது ஒரு டெக் டெப்டாக மாறிடும். இந்த மாதிரியான சில்லியான டெக் டெப்ட் தான் நம்மளோட டைமை வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணும், நம்மளோட இன்ஜினியரிங் டீமோட டைமை ஈஸியாக ட்ராக் பண்ணும். ஸோ அதை நாம் வைல் டெவலப்மெண்ட் பண்ணும்போதே வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் வந்து கர்சர், கிளாட் இதிலெல்லாம் வந்து ஸ்கில்ஸு, agent.mt இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கம்பெனிஸில், இப்போ கம்பெனி என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. என் ஏஜென்ட் இப்படி தான் பிஹேவ் பண்ணணும், இப்படிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது, இந்த ஃபோல்டரை டச்சே பண்ணக்கூடாது, இந்த மாடியூலில் தான் நீ வந்து பண்ணணும், இந்த காம்பனண்ட் பேஸை தான் வந்து யூஸ் பண்ணணுங்கிறத அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் டிஃபைன் பண்ணி கிளியர் கட்டாக வந்து ஒரு டீமுக்கு என்ன தேவை. ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு சோலோப்ரனராக வந்து இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் ஒரு டீமாக வந்து நம்ம கோட் ஜென்ரேட் பண்ணும்போது அதில் நிறைய காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆட் ஆகும். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் ஒர்க் ஷாப்பில் பார்ப்போம். இட்ஸ் அ வாஸ்ட் ஓஷன். அதை வந்து நம்ம ஒரு ஃப்ரீ வீடியோவில் வந்து ஈஸியாக சொல்லிட முடியாது. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும்னா கேளுங்க. நான் இண்டஸ்ட்ரியல் ப்ராக்டிசஸ் என்ன மாதிரிலாம் வந்து வைப் கோடிங் ப்ராக்டிசஸை ஒரு பெரிய டீம் என்விரான்மெண்ட்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து தனியாக நான் ஒரு ஒர்க் ஷாப்பாவோ வீடியோவோ போடுறேன். ஓகே, இப்போ செக் பண்ணலாம் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்குன்னு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஓகே கெட் சப்டைட்டில், ஓகே நவ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுது. தட்ஸ் ஓகே, இப்போதைக்கு இருக்கட்டும், இங்கிலீஷ் மட்டுமே சப்போர்ட் பண்ணட்டும். என்ன நாம் இதை வந்து நெக்ஸ்ட்டு ஏஐ ஃபீச்சர்லாம் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு அப்பன் பண்ணுவோம்ல, இதை ஒரு பெரிய ப்ராடக்டாக பில்ட் பண்ணும்போது நாம் இதை கவனிக்கலாம். இப்போதைக்கு இது ஒரு சின்ன ப்ராடக்ட் டெப்ட். ஓகேவா, ப்ராடக்ட் டெப்டாக இருக்கட்டும். எஸ் டிரான்ஸ்கிரிப்ட் ஓகே, குட், நல்லாயிருக்கு. குளோபல் சிஎஸ்எஸ் ஏன்டா சேஞ்ச் பண்ண, நல்லாத்தானே போய்கிட்டு இருந்தது. ஓகே, அவனுக்கு பிடிச்சிருந்துருக்கு, சேஞ்ச் பண்ணிட்டான். ஒரு கரெக்ட் லைவ் அப்ளிகேஷனில் இந்த மாதிரிலாம் டப்புன்னு சிஎஸ்எஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது. மேபி நாம் இந்த சேஞ்சஸோடு சேர்த்து யூஐயையும் லிட்டில் பிட் சேஞ்ச் பண்ண சொன்னோன்னு நினைக்கிறேன். ஆமாம், ப்ரீமியம் யூஎக்ஸ் ஃபீலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் கொஞ்சம் யூஎக்ஸை சேஞ்ச் பண்ணிட்டான். பட் நல்லா இருக்குது, முந்தைய விட இப்போ நல்லா இருக்குது, அதனால் இருக்கட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதே யூஆர்எல், அதே டிரான்ஸ்கிரைப் பட்டன். ஓகே, நீங்களும் அதே ஸ்க்ரீன் தான் பார்க்குறீங்க. டிரான்ஸ்கிரைப் பண்ணலாமா? டிரான்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. டிரான்ஸ்கிரைப் என்னாச்சு, டேட்டா வந்துருச்சு, ஜேசான் டேட்டா வந்துருச்சு. லெட்ஸ் சி. ஓகே, டிரான்ஸ்கிரிப்ஷன் அவுட்புட் வந்துட்டு எந்த மினிட்ல என்ன பேசணுங்கிறது முதற்கொண்டு டீட்டெயிலாக வந்துருச்சு. நான் என்ன பேசியிருக்கேன் அப்படின்னா, ஒன் ஆஃப் த கொஸ்டின் ஐ ஆஃபன் ஹியர் ஃப்ரம் மை பூட் கேம்ப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் people who are interested in my workshop or related to what is the curriculum to follow for AI engineering. AI engineeringல என்ன கரிக்குலம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள்.
அது இங்கிலீஷ் சேனலில் போட்டிருக்கேன், தமிழ் சேனலில் போடல. ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பாருங்கள். ஓகே, லெட்ஸ் கோ பேக். ஐ திங்க் டிரான்ஸ்கிரிப்ஷன் நல்லா தான் இருக்குது. யூஐ வைஸ் ரொம்ப ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி இருக்குது. அதை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எப்படி ஏஐ டூல் யூஸ் பண்ணி ஏஐ அப்ளிகேஷனே பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த அப்ளிகேஷனில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.